வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னில இன்னைக்கு டே 13. இன்னைக்கு என்னோட டயட்ல நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி குருமா தான் எடுத்திருந்தேன். அதோட கேசரி சாப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்க அத்தை, மாமா கல்யாண நாள். அதனால அத்தை கேசரி செஞ்சிருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாடா டிஸ்கவுண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வந்திருந்தது. அதில பார்த்தீங்கன்னா, டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன், அதோட ஃபோர்க், பட்டர் நைஃப் எல்லாமே 6 பீசஸ் இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியா இருந்தது. அதான் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கேன். லஞ்சுக்கு அரவுண்ட் ஒரு 4:00 போல சாதமும், சாம்பார் எடுத்துக்கிட்டேன். அது கூட முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் வெள்ளரிக்காய். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவ ரெகுலரா பார்த்தா. வீட்ல நெறைய நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருந்தாங்க அத்தை. அதுதான் கொஞ்சமா எடுத்திருந்தேன். எவ்வளோ கலோரிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அத பார்த்துக்கோங்க. இந்த தேன் நெல்லிக்காய் தான் லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்டேன். நேத்தும் இத உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த தேன் நெல்லிக்காய்ல உண்மையிலே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இத வேக வைக்கும்போது இதில உள்ள விட்டமின் சி ஃபுல்லாவே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல. இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவினிங் ஒரு 5:00 போல ஒரு காஃபி கிரேவிங் இன்னும் கண்ட்ரோல் ஆகல. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்போட முடிச்சுட்டேன். ஏன்னா காலையிலயும் மதியமும் ஹெவியா கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டனால, சொரக்காய் சூப் தான் எனக்கு மட்டும் செஞ்சிருந்தேன். கொஞ்சம் ஃப்ளேவரிங்க்காக ஆரிகானோஸும், சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் இன்னைக்கு என்னோட டயட். சூப் வந்து கொஞ்சம் வாட்டரியா தான் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான். அதோட இன்னைக்குக்கான 8.5K ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டேவ சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல